சேலம் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி நேயர்களுக்கு மீண்டும் வணக்கம். நம்மளுடைய ஜோதிட ஆராய்ச்சி சங்கத்தினுடைய 9வது கருத்தரங்கத்திற்காக இன்றைக்கு பல சிறப்பு வாய்ந்த ஜோதிட ஆசான்கள் வந்திருக்கிறாங்க. அந்த வகையிலிருந்து நமக்கு இன்னைக்கு வந்திருக்கக்கூடியவர், சேலம்னு சொன்னாலே மாங்கனிக்கு ஃபேமஸ். அந்த காலத்துல மாம்பழத்துக்கு ஃபேமஸ், ஆனா இப்ப மேம்பாலத்துக்கு ஃபேமஸ். இளம்பிள்ளை அப்படின்னு சொன்னாலே பட்டுக்கு ஃபேமஸ். பட்டு புடவை இன்னைக்கு வருது, மிகவும் விலை குறைந்த விலையில வருதுன்னா அது எங்களுடைய இளம்பிள்ளை தான். அந்த ஊர்ல இருந்து நமக்கு வந்திருக்கிறார். ஒரு பெரிய தொழில்துறையில முன்னேற்றத்தை சொல்வதற்காக திருவாளர் ஜோதிடர் PM கணேசன் ஐயா அவர்கள். கணேசன் ஐயாவை பத்தி சொல்லணும்னா, இந்த தொழில் துறையில சுகர்நாடி ஜோதிடத்துல நம்மளுடைய கௌரவ தலைவர் அவர்கள் அற்புதமாக இவ்வளவு நேரம் சொல்லியிருந்தாங்க. இவர் ஐயா VM கணேசன் அவர்கள் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா நீங்க எப்படி எதை பயன்படுத்தினா தொழில முன்னேறலாம், அதான் பெரிய விஷயம். இப்ப நம்ம தொழில் செய்யறோம், அந்த தொழில சில டெக்னிக் இருக்கு, அந்த டெக்னிக்கை பயன்படுத்தணும். அதை பயன்படுத்துறதுக்கு அவர் சில குறியீடுகள் சொல்றாரு. ஒவ்வொரு நட்சத்திரத்திலும் பிறந்தவர்கள் 27 நட்சத்திரக்காரர்களும் நீங்கள் என்ன குறியீடை பயன்படுத்தினால் உங்களுடைய தொழில மிக சிறந்த வெற்றி அடையலாம் அப்படிங்கிறதுக்காக நமக்கு அற்புதமான டிப்ஸ் கொடுக்க வந்திருக்காங்க. ஏற்கனவே சொல்லியாச்சு. ஏற்கனவே ஒரு பல தொலைக்காட்சிகளில் பேசியிருந்தாலும் நம்மளுடைய சேலத்து மக்களுக்காக, ஆத்தூர் மக்களுக்காக இன்னைக்கு நம்ம சேலம் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவிக்கு வந்திருக்காங்க. ஐயா அவர்களை அன்புடன் வருக வருக என்று வரவேற்கிறோம். இந்த அற்புதமான கருத்தரங்கிற்கு சேலம் சோதிட ஆராய்ச்சி சங்கத்தின் உத்தரக்கவுண்டம்பாளையத்தில் 9வது கருத்தரங்கு வருகை தந்திருக்கும் அனைத்து ஜோட மாமேதைகளுக்கும் முதற்கண் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அத்துடன் தலைவர், செயலாளர், பொருளாளர் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ என்னை பற்றி இன்ட்ரோ கொடுக்கும்போது நட்சத்திர குறியீடுகள் பற்றி பேச சொல்லியிருந்தார். இது ஏற்கனவே 4-5 மேடைகளை பேசி பிரபலமாகி புகழ்பெற்று இன்றைக்கு மிகச்சிறந்த முறையில் ஒரு புதிய அனுபவத்தை நான் பெற்றிருக்கிறேன். அதையே மீண்டும் இங்கே சொன்னால் நல்லா இருக்காதுங்கிறதுனால அது கொஞ்சம் மாற்றி கொஞ்சம் சொல்லலாம் அப்படின்னு ஒரு தலைப்பு கொண்டு வந்திருக்கிறேன். உங்கள் பண கஷ்டத்தை போக்கக்கூடிய புஷ்கர நவாம்சம் அப்படிங்கிற தலைப்பில் பேசலான்னு வந்திருக்கிறேன். இப்போ அதுக்கு முன்னால் நம்ம ஐயா அருமை நண்பர் ஸ்ரீ சௌரராஜன் ஐயா என்னுடைய உரைக்கும் பேச்சுக்கும் உற்சாகத்தையும் ஊக்கத்தையும் தந்து கொண்டிருப்பதால் அவருக்கு என் நன்றி கலந்த வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் அருமை நண்பர் இடிமுழக்கம் இருமாலை விஜயன் ஐயா அவர்கள் மிக சிறப்பான முறையில் பேசி அமர்ந்தார். அதில் ஒரு ஜாதகத்துக்கு முழுமையாக எந்த துறையிலையும் நம்ம தெரிஞ்சிக்க முடியாது அப்படின்னு திட்டாட்டமாக சொல்கிறார். உண்மைதான். ஜோடத்துறை மட்டும் இல்லை, எந்த துறையிலையுமே முழுமையான முறையில் கற்றிருந்தவர்கள் யாரும் இல்லை அப்படிங்கிறது ஆணித்தரமான கருத்து. அரசியல் துறையா முழுசும் தெரிஞ்சவங்க யாரும் இல்லை, மருத்துவத்துறையா முழுசும் தெரிஞ்சவங்க இல்லை, சினிமா துறையா முழுசும் தெரிஞ்சவங்க இல்லை. எத்தனை வருஷம் இருந்திருந்தாலும் சரியே. கலைஞர் அவர்கள்கிட்ட சில ஆண்டுகளுக்கு இறக்கிறதுக்கு முன்னால் அவர்கிட்ட பேட்டி கேட்டாங்க. ஐயா, நீங்கள் அரசியல் துறையில் ஏறத்தாழ 70 வருஷத்துக்கு மேலே இருந்திருக்கிறீங்க, இந்த அரசியலை பற்றி உங்களுக்கு முழுசும் தெரியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இல்லை அப்படின்னு சொல்லிட்டார். என்னங்க எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு. அரசியலை பற்றி நான் முழுசுமே தெரிஞ்சுக்கல, தெரிஞ்சிருந்தா நான் போட்ட கணக்கு தப்பாது, ஒவ்வொரு முறையும் நான் தான் முதல்வராக இருப்பேன். என்னுடைய கணக்கு எப்போ தப்பாக போச்சோ அப்பயே நான் அரசியலை பற்றி முழுசும் தெரிஞ்சுக்கல அப்படின்னு தான் அர்த்தம் சொன்னார். அது மாதிரி சினிமா துறையிலையும் யாரும் முழுசுமே தெரிஞ்சிக்க முடியல. அதே மாதிரி மருத்துவத்துறையிலையும் முழுசும் யாரும் கற்றுக்கல. அது கற்றுருந்தா எதுக்கு தோல்வி வருது? மருத்துவத்துறையில் தோல்வி இல்லையா? சினிமா துறையில் தோல்வி இல்லையா? ரஜினிக்கு தோல்வி படம் இல்லையா? எம்ஜிஆருக்கு தோல்வி படம் இல்லையா? அப்போ அவங்களுக்கு முழுசும் தெரிஞ்சுக்கலாம் தானே அர்த்தம். சரி, படங்கள்லாம் நிறைய மதுரை மீட்டர் சுந்தரபாண்டியன் தோல்வி இல்லைங்களா? நேற்று 2 நாளை தோல்வி. இது மாதிரி நிறைய படங்கள் சொல்லலாம். சூப்பர் ஸ்டாருக்கு பாபா படம் தோல்வி இல்லையா? இது மாதிரி நிறைய படங்கள் சொல்லலாம். அது மாதிரி எல்லா துறையிலையுமே முழுசும் அந்தந்த துறைக்காரர்கள் கற்றுக்கலை, முடியாது அப்படிங்கிறத உண்மை. எல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு தெரிஞ்சு வச்சுருக்காங்க, அவ்வளோதான். அதை வச்சு தான் சொல்லி ஆகணும். ஜோசிகாரர் அறகுறையாக தெரிஞ்சு வச்சுருக்கிறாங்க அப்படின்னு தப்பான கருத்தை நீங்கள் நினச்சிக்க கூடாது. நமக்கு தெரிந்ததை நம்ம தெளிவாக சொல்கிறோம், அவ்வளோதான். அதுதான் உண்மை. அப்போ தோல்வி இல்லாத துறை எதுவுமே இல்லை. சாதாரண ஒரு டீ கடையிலிருந்து அம்பானி வரைக்கும்
எல்லா தோல்வி தான், எல்லா துறையிலையும் தோல்வி உண்டு. சரி இருக்கட்டும். அதே போல் ஐயா அவர்கள் பேசும்போது ஒரு முக்கியமான வார்த்தை சொன்னார், தொழில்துறை பற்றி. அதுக்கு அந்த கிரக பலம் வேணும். கிரக நட்சத்திராதிபதி நின்ற தொழில் ஸ்தானத்து உச்ச வீட்டில் இருக்கக்கூடிய கிரகம் நின்ற நட்சத்திராதிபதி ஆட்சி வச்சோம் மூலத்திரிக்கோணம் இதெல்லாம் இருந்துச்சுன்னா நல்ல தொழில்துறையில் சிறப்பாக வருவாங்க அப்படின்னு சொன்னார். உண்மைதான். ஆனால் அதை விட மிக முக்கியமானது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஜோடராக இருந்தாலும் மருத்துவராக இருந்தாலும் எந்த துறையாக இருந்தாலுமே அவருடைய நேரங்காலம் நல்லா இருக்கணும். இந்த நேரங்காலம் நல்லா இருந்தால் தான் புகழ் பெற முடியும். நான் 50 வருஷம் ஜோசிக்காரன், நான் 60 வருஷத்து அனுபவம் பெற்றவன் அப்படின்னு சொன்னாலும் அவருடைய நேரம் நல்லா இருந்தால் தான் புகழின் உச்சாணிக்கு போக முடியும். அதுவும் நேரங்காலம் நல்லா இருக்கணும். இப்போ 10-15 வருஷத்துல கற்றுக்கிட்ட எத்தனை இளைஞர்கள்லாம் எவ்வளோ புகழ்பெற்று வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஐயா ஒருத்தர் மென்ஷன் பண்ணி சொன்னார், அவர் பேரை சொல்ல விரும்பல அவர் இல்லையா. அது மாதிரி எல்லாம் ஒரு 10-15 வருஷத்துல கற்றுக்கிட்டீங்களா இன்றைக்கி புகழின் உச்சாணிக்கு வந்திருக்காங்க. காரணம் ஊடகம், விளம்பரம். இது ஒரு காரணம் சார். ஒன்றும் இல்லை, சினிமா துறையில் அந்த காலத்திலலாம் எவ்வளோ ஃபேமஸாலாம் வாழ்ந்தாங்க. எம்ஜிஆர், சிவாஜி, ரவிச்சந்திரன், ஜெமினி, இவங்கெல்லாம் எவ்வளோ முகபாவனை, அந்த நடிப்பு ஆற்றல், அந்த முகத்திலேயே அத்தனை உணர்ச்சியிலையும் காமிப்பாங்க இல்லைங்களா. அவங்கெல்லாம் புகழின் உச்சாணிக்கு வந்தாங்க, லெஜண்ட் அவங்கெல்லாம். ஆனால் இப்போ பாருங்கள், இப்போ கூட நம்மளுக்கு வடிவேல் இதெல்லாம் நல்ல டேலண்டான மேன், அதெல்லாம் ஒன்றும் குறை சொல்ல முடியாது. இப்போ கால நேரம் ஒருத்தனுக்கு நல்ல நேரம் வந்துச்சுன்னா திறமையே இல்லாதவங்க கூட வாழ்க்கையில் முன்னுக்கு வந்துடுவான் அப்படிங்கிறது ஒரே ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் சொல்லி முடிக்கிறேன். இந்த ட்ரெண்டிங்கில் யோகி பாபுன்னு ஒரு நடிகர் இருக்கார், பார்த்துக்கிறீங்களா? அவர் முகத்தில் ஏதாவது நகைச்சுவையோ கோபமோ ஆத்திரமோ அல்லது சோகமோ ஏதோ ஒரு காமிக்க முடியுமா? ஏதோ ஒரு உணர்ச்சி பாவத்தை காமிக்க முடியுதா? நவரசங்களையும் காமிச்சாதானே நவரச நாயகன் நடிகர். அவன்கிட்ட எந்த ஒரு முகபாவனை காமிக்க முடியுமா? முகத்தில் எந்த பாவனையும் அவன்கிட்ட இல்லை இல்லைங்களா. பெரிய நகைச்சுவை வசனங்கள் கூட கிடையாது. ஆனால் இன்னைக்கு கதாநாயகனா நயன்தாராவோடு சேர்ந்து ஜோடி போட்டு நடிக்கிறவளும் ஃபேமஸ் ஆகி பல கோடிக்கணக்கான சொத்து சேர்த்துறாருன்னா அவருடைய திறமையா? நேரம் இல்லையா, யோகம். அந்த நேரங்காலம் வந்தால் மட்டும்தான் உயர்ந்து அந்தஸ்து வர முடியுது, புகழ் பெற முடியுது உலகத்தில். இப்போ நம்ம ராசி கட்டத்தில் நம்ம நிறையா பார்க்குறோம். அந்த ராசியினுடைய பேரை உச்சரிக்கும் போது உதடு ஒட்டாத ராசிகள் எத்தனை? யாராவது சொல்ல முடியும்னு சொல்லுங்க பார்க்கலாம். ராசி 12 ராசி இருக்குது சார். அந்த 12 ராசியை உச்சரிக்கும் போது உதடு ஒட்டாத ராசி எத்தனை? 1. வெரி குட், வெரி குட். அவ்வளோதான், அவ்வளோதான். 2 ராசிக்கு மட்டும் தான் உதடு ஒட்டாத ராசி. மற்றெல்லாம் மேசம், ரிஷபம், கடகம், விருச்சிகம். அப்போ உமா கொடுக்காத ராசி இந்த 2 தான். மற்றெல்லாம் உமா கொடுக்குற ராசி. அது ஏன் அந்த 2 மட்டும் கொடுத்துருக்குறாங்க? ஏன் அதையும் கொடுத்துருக்கலாமே? என்ன காரணம் கேட்டிங்கன்னா, கன்னி அதிபதி புதன், சரிங்களா? தனுசுக்கு அதிபதி குரு. இந்த குருவும் புதனும் எவருடைய ஜாதகத்தில் தொடர்பு ஏற்படுதோ, தொடர்புனா குருவும் புதனும் சேர்ந்திருக்கலாம், குருவும் புதனும் பார்க்கலாம், குரு வீட்டில் புதன் இருக்கலாம், புதன் வீட்டில் குரு இருக்கலாம், அல்லது சாரத்தில் கூட இருக்கலாம். அப்படிப்பட்டவர்கள் மட்டும்தான் ஜோதிடத்துறைக்கு வர முடியும். இங்கே இருக்கிறவங்களுக்கு யாராவது கட்டாயம் இருக்கும், கட்டாயம் எல்லாத்துக்கும் இருக்கும். குருவும் புதனும் சம்மந்தப்படாமல் இந்த ஜோதிட தொழில் வர முடியாது. குரு வீட்டில் புதன் இருக்கலாம், அல்லது புதன் வீட்டில் குரு இருக்கலாம், குருவும் புதனும் பார்க்கலாம், அல்லது சாரத்தில் இருக்கலாம், நட்சத்திர சாரம் இருக்கலாம், கட்டாயம் இருக்கும். அவங்க தான் அதில் வந்து நுழைய முடியும். அது சூரியனும் சம்மந்தப்பட்ட புகழ் பெற முடியும். சரி, அடுத்தது வந்து எல்லா கிரகத்துக்கும் 2 வீடு உண்டு, சூரியன் சந்திரன் தவிர. ராகுக்கு எதுக்கு வீடுகள் இல்லை, தெரிஞ்ச சமாச்சாரம். சூரியனும் சந்திரனுக்கும் ஒரு வீடு. மற்ற கிரகங்களுக்கு எல்லாத்துக்குமே 2 வீடு உண்டு. அந்த 2 வீடு இருக்கக்கூடிய கிரகமாக இருந்தாலும் சூரியன் சந்திரனாக இருந்தாலும் சரி, தான் சொந்த வீட்டில் சொந்த நட்சத்திரம் இருக்கக்கூடிய ராசி எது? தான் சொந்த வீட்டில் சொந்த நட்சத்திரம் இல்லை. யாராக இருக்குது? மேசம் விருச்சத்துக்கு செவ்வாய்க்கு நட்சத்திரம் இல்லை, ரிஷபத்துக்கும் துலாத்துக்கும் சுக்கிரனுக்கு நட்சத்திரம் இல்லை, மிதுனத்துக்கும் கன்னிக்கும் புதன் நட்சத்திரம் இல்லை, கடகத்தில் கூட சந்திரனுடைய நட்சத்திரம் இல்லை,
மகரம் கும்பம் இருங்க, மகரம் கும்பம். மகர கும்பத்துக்கு சனி நட்சத்திரம் இல்லை, சொந்த வீடு இல்லை. தனுசுல குருவுடைய நட்சத்திரம் இல்லை, சொந்த வீட்லயும் சொந்த நட்சத்திரம் எங்களுக்கு தான் இல்லை. ஆனா சிம்மத்துக்கு ஒரே ஒரு நட்சத்திரம், கால் நட்சத்திரம். கால் நட்சத்திரம். அடுத்தது மீனம். ஆமா, உத்தரம் 1ஆம் பாதம். புரட்டாதி. புரட்டாதி 4ஆம் பாதம் மீனம். இந்த 2 பேத்துக்கு மட்டும்தான் சொந்த வீட்டில் சொந்த நட்சத்திரம் இருக்கும். அதுவும் கால் பாகம், முழுசு இல்லை. யாங்க சொந்த வீடாக இருந்தாலும் அவங்க நட்சத்திரத்தில் அவங்க இல்லை. கிரகத்துக்கே சொந்த வீட்டுல சொந்த நட்சத்திரம் இல்லை. நாம ஏன் சொந்த வீடு இல்லைன்னு கவலை பண்ண வாழ்க்கையில அப்படி சொல்ல வர்றாரு. பெஸ்ட். அது மாதிரி நம்ம ஜாதகத்தில் எத்தனையோ ராஜயோகங்கள் இருக்கலாம். இப்போ ராஜயோகம்னா ஒரு 200-2000 ராஜயோகங்கள் இருக்குது. யோகங்கள் பொறுத்த வரைக்கும் 2000 யோகங்கள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அது மாதிரி நம்மளுக்கு எத்தனையோ யோகங்கள் இருக்குது. பஞ்சமகா புருஷன் யோகம் இருக்குது, குருச்சந்திர யோகம் இருக்குது. இது மாதிரி யோகங்கள் எத்தனையோ இருக்கலாம். ஆனால் கிரகங்கள் 2 கிரகங்கள் கூட்டி சேரும்போது தான் ஒருத்தருக்கு யோகம் ஏற்படுது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. ஒரு ஜாதகத்தில் என்னதான் யோகம் இருந்தாலும் அது எப்போது செயல்படும் அப்படின்னா அதனுடைய திசாபுத்தி வரும்போது தான் செயல்படும். ஏன்னா அந்த ஜாதகங்கிறது குழந்தைகளை குறிச்சது தாங்க. குருச்சந்திர யோகம், பஞ்சமகா புருஷ யோகம், அதில் அம்ச யோகம், பத்திர யோகம் எல்லாமே இருக்குது. ஆனால் குழந்தையிலேருந்து செயல்படுமா? செயல்படாது. அதனுடைய திசா காலங்கள் வரும்போது தான் செயல்படும். அந்த திசா வரும்போது கூட இப்போ ஒரு மேசராசின்னு எடுத்துக்கங்க. அது என்ன தான் சனி ஆட்சி உச்சமாக இருந்தாலும் அல்லது புதன் ஆட்சி உச்சமாக இருந்தாலும் அவருடைய திசையில் வாழ்க்கையில் வராது. வருமா சார்? வராது. என்னதான் ரிஷபராசியாக இருந்தாலும் அவருக்கு சுக்கிரன் திசை வருமா வாழ்க்கையில்? வராது. எந்த ராசிக்கும் தன் வீட்டுக்கு 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராசி திசைநாதன் வரவே வர மாட்டாங்க. அப்படி வந்தால் 120 வருஷம் கழிச்சு வேணால் வரலாம், உயிரோடு இருந்தால் வரலாம். அதை நம்ம கொஞ்சம் தெளிவாக நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி எல்லா கிரகங்களுமே நட்சத்திரத்தின் வழியாக தான் நம்மளுக்கு பலன் கொடுக்குமே தவிர டைரெக்டாக கிரகங்கள் பலன் தராதுங்க. நீண்ட தூரம் கிரகங்கள்லாம் பக்கமாக இருக்குது. நீண்ட கோடி, பல கோடி மைலுக்கு அந்தாண்ட இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் தான் அதனுடைய கதிர் இயக்கத்தை அனுப்புது. கிரகங்கள் வாங்கி நம்மளுக்கு சப்ளை பண்ணுது. ஆனால் கிரகம் மட்டும்தான் தருது, நட்சத்திரத்துக்கு பலன் இல்லை அப்படின்னு சில பேர் சொல்லலாம். நட்சத்திரங்கள் இல்லைன்னா ஜாதகமே இல்லை, பஞ்சாங்கமே இல்லை. அப்படிதான் சார். நட்சத்திரங்கள் இல்லைன்னா பலன் எதுவும் சொல்ல முடியாதுங்க சார். ஒன்றும் இல்லை, மகாபாரதத்தில் குடைவள்ளல் யாருங்க சார்? வெரி குட். கர்ணன் குடைவள்ளல். அவர் என்ன பரம்பரை சொத்தை தானம் பண்ணார்? இல்லை அவர் சுயமாக சம்பாதிச்ச சொத்தை தானம் பண்ணாரா? துரியோதனன் கொடுத்த சொத்தை வாங்கி இவன் தானம் பண்ணிட்டு இருந்து பேர் வாங்கிட்டான். அப்படிதான், அதான உண்மை. இவர் பிறப்பால் அரச பரம்பியா இருக்கலாம், வளர்ப்பால் ஏழை குடும்பமா இருக்கலாம். ஆனால் இடையில நண்பன் கொடுத்த அந்த அரச மரியாதையில அதனால கிடைக்கக்கூடிய பணத்தை வச்சு தான், துரியோதனன் கொடுத்த பணத்தையும் சொத்தையும் வச்சு தான் இவர் தாராளமா கொடுத்து வள்ளல், கொடை வள்ளல்ங்கிற பேரை வாங்கினாரே தவிர அவர் சுயமாக சம்பாதிச்ச சொத்தை தானம் பண்ணல, தர்மம் பண்ண. உண்மைதாங்களே? அதே மாதிரி தான் கிரகங்கள் கொடுக்கக்கூடிய பலன்கள் தான் கிரகங்கள் வாழ்க்கை உங்களுக்கு சப்ளை பண்ணுது. ஆனால் பேர் யாருக்கு? கிரகத்துக்கு தான் பேர், நட்சத்திரத்துக்கு பேர் இல்லை. அதே மாதிரி தான் நம்ம நட்சத்திரங்கள்லேயே சிறந்த நட்சத்திரம் எது அப்படின்னு ஒருத்தர் நம்மளாட்ட நல்லா மீட்டிங் போட்டாங்க. நட்சத்திரங்களே சிறந்த நட்சத்திரம் யார் அப்படின்னு மீட்டிங் போட்டாங்க. அந்த மீட்டிங் போட்ட வகையில் ஒருத்தர் சொன்னார், ஐயா நட்சத்திரத்தில் தலையற்ற, காலற்ற, உடலற்ற இந்த 9 நட்சத்திரம் சூரியன், செவ்வாய், குரு, இந்த 3 பேர்த்தோட நட்சத்திரமும் குத்துப்பட்ட நட்சத்திரம், வெட்டுப்பட்ட நட்சத்திரம், துண்டான நட்சத்திரம், இது உதவாதுங்க. சரி, அடுத்தது சுக்கிரன், புதன், பாடாவதி நட்சத்திரங்க, அதுவும் பயன்படாதுங்க இல்லைங்களா? ஆதுரை பரணி தீதுரு பாட்டே இருக்குது இல்லைங்களா? பாடாவதி நட்சத்திரங்க, அதுவும் பலன் தராதுங்க. சரி, சனி பாவக்கோளுங்க, அதுவும் என்னதான் ராசியில் சென்ட்ரலாக இருந்தாலும் கூட அதுவும் நம்மளுக்கு பாவகிரகத்தின் வரிசையில் இருக்கிறதுனால சனியும் நம்மளுக்கு 3 நட்சத்திரம் உதவாதுங்க. அடுத்தது சந்திரன், அவரும் நடுவில் தான் இருக்கிறாரு, அவரும் தேய்பிரையில் போயிட்டாருன்னா அதுவும் பாதி 50% போயிடுது. அப்போ வேற எதுதான் நம்மளுக்கு பலன் தரும்? எந்த கிரகத்தினுடைய நட்சத்திரம் நம்மளுக்கு நன்மை செய்யும்? எல்லா நட்சத்திரமுமே ஒரு பக்கமாக பார்த்தோமாக்க தீய நட்சத்திரங்களாகவே தெரியுது அப்படின்ட்டு அவங்க ஆய்வு பண்ணி முன்னோர்கள் ஒரு புதிய கண்டுபிடிச்சாங்க. என்ன, இந்த கிரகங்களை வச்சே நம்ம பார்க்கக்கூடாது. 108 பாதங்கள் இருக்குது.
அந்த 108 பாதங்களில் சிறந்த பாத நட்சத்திரத்தை நம்ம தேர்வு பண்ணலாம். எப்படி? ராசியில் இருக்கக்கூடிய கிரகம் நட்சத்திர பாதம் வழியாக நவம்சத்துக்கு போகும்போது சுபர் வீடுகளில் இருக்கக்கூடிய நட்சத்திர பாதங்களை தேர்வு பண்ணாங்க. அப்போ ராசியில் இருக்கக்கூடிய கிரகம் நவம்சத்துக்கு போகும்போது மீனத்தில் தனுசில், ரிஷபத்தில் துலாத்தில், கன்னியில் கடகத்தில், இந்த வீட்டில் வந்து அமரும்போது சுபத்துவம் வாங்குது. அப்போ அந்த நட்சத்திரத்துக்கு பேர் என்ன அப்படின்னா புஷ்கர நவம்ச பாதம். புஷ்கரம் அப்படின்னா புனிதமானது, தூய்மையானது, பரிசுத்தமானதுன்னு பேர். இப்போ ஏழுமலையான் கோயிலுக்கு பக்கத்தில் ஒரு குளம் இருக்குது இல்லைங்களா, புஷ்கரணி, புனிதமான தீர்த்தம்னு அதுக்கு பேர். அதில் புஷ்கரம்னா புனிதமானது, தூய்மையானது, பரிசுத்தமானது. அந்த நட்சத்திர பாதங்கள் அப்படின்னு அதுக்கு தேர்வு பண்ணாங்க. அந்த தேர்வின் அடிப்படையில் தான் அந்த புஷ்கர நவாம்ச பாதங்கள் நிற்கக்கூடிய நட்சத்திரம் மிகுந்த ஒளி வாழ்ந்தது. அதில் இருக்கக்கூடிய கிரகங்கள் மிகுந்த ஒளி பெற்றது. இப்போ நம்ம விடிய காலம் ஒரு 5 மணிக்கு பார்த்தோமாக்க விடிவெள்ளி இருக்கும், பளிச்சுன்னு தெரியும். மற்ற நட்சத்திரம்லாம் மங்களா தெரியும். அது மாதிரி இந்த புஷ்கர நவாம்சத்தில் இருக்கக்கூடிய கிரகத்தினுடைய நட்சத்திரங்கள்லாம் பளிச்சுன்னு நம்மளுக்கு தெரியும். இது வந்து 6-8 பன்னெண்டில் இருந்தாலும் சரி, நீச்ச அஸ்தமனம் ஆயிருந்தாலும் சரி, இதெல்லாம் எதுவும் கட்டுப்படுத்தாது. அதுக்கு உண்டான பலனை கட்டாயம் கொடுத்துரும், 50% கிடைச்சிரும். ஆனால் முடக்கு ராசி மட்டும்தான் இவரை கட்டுப்படுத்தணும், வேறு யாரும் இவரை கட்டுப்படுத்த முடியாது. அப்போ இதை பற்றி பழைய நூலில் ஏதாவது சொல்லியிருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. காளிதாசர் எழுதிய உத்தரகாலாமிரதம் கேள்விப்பட்டிருப்பீங்க, அதில் சொல்லப்பட்டிருக்குது. அது மாதிரி வைத்தியநாத தீட்சிதர் பாரிஜாதன் ஒரு புக் எழுதியிருக்காரு, அதில் சொல்லப்பட்டிருக்குது. அது மட்டும் இல்லை, காலவிதானம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த காலவிதானத்தில் கூட முகூர்த்தம் குறிக்கிறதுக்கு மட்டும்தான் அந்த புஷ்கர நாமத்தை பயன்படுத்தினாங்க. முகூர்த்த நேரம் 1.5 மணி நேரங்க. அந்த 1.5 மணி நேரத்தில் ஒரு புஷ்கர பாதம் என்பது 12 நிமிஷம் இல்லை 13 நிமிஷம் தான். அப்படிதாங்களே? ஒரு ராசி கட்டங்கிறது 2 மணி நேரம். அது 9ஆக பிரிச்சமாக்க ஒரு பாதம் 12 அல்லது 13 நிமிஷம் தான் வரும். அப்போ முகூர்த்த நேரம் 1.5 மணி நேரத்தில் நடுவில் 2 புஷ்கர நவாம்சம் வரும். அதில் அந்த புஷ்கர நவாம்சம் வரக்கூடிய நேரத்தில் தாலி கட்டுற நாள், அந்த 12 நிமிஷத்தில் தாலி கட்டினா பொண்ணுக்கோ மாப்பிள்ளைக்கோ தோஷமுள்ள ஜாதகமாக இருந்தாலும் கூட பாதிப்பு ஏற்படாது அப்படின்றதுனால இந்த காலவிதானம் அப்படிங்கிற பழம்பெரும் நூலில் இதை குறித்து வச்சுருக்கிறாங்க. இதை பயன்படுத்தி தான் அந்த காலத்திலலாம் அந்த காலை நேரத்தில் இப்போ வந்து பிரம்ம முகூர்த்தத்தில் குறிக்கிறாங்க பாரு, அது மாதிரி அந்த காலத்திலலாம் அந்த புஷ்கர நவாம்சம் வருகின்ற நாளில் தான் அவங்கெல்லாம் குறிச்சிட்டு வந்தாங்க. இப்போ இந்த புஷ்கர நவாம்சத்தில் எல்லா கிரகத்துக்கும் அந்த தகுதி இருக்குதா அப்படின்னா இல்லை. அதில் வந்து செவ்வாய்க்கு தகுதி இல்லை, புதனுக்கும் அந்த தகுதி கொடுக்கல, கேதுவுக்கும் கொடுக்கல. ஏன்னு காரணம் சொல்ல. செவ்வாய்னா காலபுருஷனுக்கு 8ஆம் நட்சத்திரம், 8ஆம் அதிபதி நட்சத்திரம். அப்போ கேது புதன்லாம் கண்டாந்த நட்சத்திரத்தில் வந்துடுது, அதெல்லாம் நம்ம கணக்கிடக்கூடாதுன்னு எடுத்துருப்பாங்களா என்னமோ தெரியாது எனக்கு. இப்போ மேலேருந்து பார்த்தீங்கன்னா சூரியனுக்கு கிருத்திகை 1ஆம் பாதம் 4ஆம் பாதம், உத்தரம் 1ஆம் பாதம் 4ஆம் பாதம், உத்திராடம் 1ஆம் பாதம் 4ஆம் பாதம். இது சூரியனுடைய புஷ்கர நவாம்சம். சந்திரனுக்கு ரோகிணி அஸ்தம் திருவோணம் 2ஆம் பாதம், சனியான அனுசம், அது பூசம் அனுசம் உத்திரடாதி 2ஆம் பாதம். இது புஷ்கர நவாம்சம். இப்போ சுக்கரனுக்கு பரணி பூரம் பூராடம் 3ஆம் பாதம், குருவுக்கு புனர்பூசம் விசாகம் புரட்டாதி, இதில் 2ஆம் பாதமும் 4ஆம் பாதமும். ராகுவுக்கு தெரியும் திருவாதிரை சுவாதி சதயம் 4ஆம் பாதம். இதை நம்ம நோட் பண்ணி வச்சுட்டோமா, ஒரு பாதச்சாரத்தை பார்த்தோன்னே புஷ்கர நவாம்சத்தில் எது இருக்குது அப்படின்னு நம்ம டக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். அப்போ இந்த புஷ்கர நவாம்சத்தில் இருக்கிறவங்களுக்கு வேறு யாராவது வந்து வாழ்க்கையில் மேன்மை அடைஞ்சிருக்கிறாங்களா, செல்வாக்கு அடைஞ்சிருக்கிறாங்களா அப்படின்னு கேட்டிங்களாக்க அதுக்கு உதாரணமாகவே நம்ம சொல்லலாம். அப்போ எவர் ஒரு ஜாதத்தில் அதிகமான கிரகங்கள் புஷ்கர நவாம்சத்தில் இருக்குதோ அவர் வாழ்க்கையில் மிக உயர்ந்த அந்தஸ்துக்கு வந்துடுவாங்க. வாழ்க்கையில் மிக உயர்ந்த அந்தஸ்து, விஐபி, எம்பி, முதல்வர், பிரதமர், இப்போ இந்த ரேஞ்சுக்கு வந்துடுவாங்க. அம்பானி, சூப்பர் ஸ்டார் இப்படிலாம் வந்துடுவாங்க. அந்த அளவுக்கு அதுக்கு பவர் இருக்குதுங்க சார், சாதாரணமாக நினச்சிடாதீங்க. இப்போ லக்கண புள்ளி புஷ்கர நவாம்சத்தில் இருக்கணும், சந்திரன் புஷ்கர நவாம்சத்தில் இருக்கணும், லக்கணாதிபதி புஷ்கர நவாம்சத்தில் இருக்கணும். இது இருந்தாவே அவன் என்னைக்குனாலும் ஒரு நாளைக்கு கோட்டீஸ்வரன். மிக ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தாலும் சரிங்க, மிக ஏழ்மையான ஒரு கண்டக்டர் வேலையில் இருந்தாலும் சரி, மிக ஏழ்மையான முறையில் ரயில்வே ஸ்டேஷனில் டீ விற்றாலும் சரி, ஒரு காலத்தில் மிகப்பெரிய மல்டி மில்லியனர் ஆயிடுவார். அந்த அளவுக்கு பவர் தரக்கூடிய இந்த புஷ்கர நவாம்சம் சாதாரண விஷயம் இல்லை.
அப்போ உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன் பாருங்க. என்ஆர் நாராயணமூர்த்தின்னு கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? மிகப்பெரிய தொழிலதிபர் என்ஆர் நாராயணமூர்த்தி அப்படிங்கிறவர். அவர் சாதாரண நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவர் தான், பெங்களூர் தான். அவர் பிறந்த தேதியை குறிச்சிக்கிட்டீங்களா? 20/8/46, 20/8/1946, 5:05 வெரி குட் வெரி குட் வெரி குட். 5:05 PM. பிறந்த ஊர் சிட்லகட்லா. பெங்களூர்னு வச்சிங்களேன். பெங்களூர் இன்ஃபோசிஸ் பெரிய கம்பெனி இருக்குது, தகவல் தொழில்நுட்ப துறையில் முன்னுக்கு வந்தவர். ஆமாம் ஆமாங்க. மிக நடுத்தரமான சாதாரண குடும்பத்தில் இருந்தவருக்கு அவருடைய ஜாதகத்தில் மிக உன்னதமான நிலைக்கு வந்தவர் அவர். சாதாரண ஆள் இல்லை அவருக்கு. அவருக்கு மட்டும் கிட்டத்தட்ட 50,000 கோடி சொத்துக்கள் இருக்குது. ஆயிரக்கணக்கான இல்லை, பல்லாயிரக்கணக்கான பேர் வேலை செய்கிறாங்க, சம்பளம் கொடுத்துருக்கிறார். ஷேர் மார்க்கெட்டில் வந்துட்டு இருக்குது, ஓய்வு பெற்றவர் இன்னைக்கு. ஆனால் ஆரம்பத்தில் மிக சாதாரண குடும்பத்தில் பிறந்தவர் தான் இன்ஃபோசிஸ் CEO நாராயணமூர்த்தி, என்ஆர் நாராயணமூர்த்தி, இன்ஃபோசிஸ். அது மட்டும் இல்லைங்க, அவருக்கு ஒரு மகனுக்கு குழந்தை பிறந்தது, பேரன் பிறந்தது. நம்மளுக்கு ஒரு பேரன் தான் என்ன பண்ணுவோம், ஒரு மகிழ்ச்சி சந்தோஷத்துக்கோசரம் ஏதோ ஒரு ட்ரெஸ்ஸு இல்லை ஒரு மோதிரம் இல்லை கால் செயின் இப்படி வாங்கி கொடுப்போம். மீறி போனால் ஒரு 10,000 வாங்கி தருமா அந்த குழந்தைக்கு, இல்லைங்களா? ஆனால் அவருக்கு அந்த பேரனுக்கு கொடுத்த தொகை மட்டும் எவ்வளோ தெரியுங்களா? 240 கோடி. 240 கோடி ஷேரை அந்த குழந்தைக்கு எழுதி வச்சார். உலகத்திலேயே முதலாக 4 மாத குழந்தை 240 கோடிக்கு அதிபதியானது நாராயண் பேரன் தான். உலகத்திலேயே உலக பணக்காரர் அவர் தானே. 4 வயசு குழந்தை இல்ல, நாராயணமூர்த்தி தானே பணக்காரர். உலக பணக்காரர்கள் வரிசையில் அவரும் ஒருவர். ஆனால் தன் பேரனுக்கு 240 கோடி ஷேரை கொடுத்துருக்கார். அந்த குழந்தைக்கு ஏகாக்கரா அப்படின்னு பேர், அந்த குழந்தைக்கு பேர். அப்போ அந்த நாராயணமூர்த்திக்கு மிகப்பெரிய அந்த கோடீஸ்வரர். ஜாதகத்தில் பார்த்தீங்களாக்க மகர லக்கணத்தில் பிறந்தவர். மகர லக்கணம் உத்திராட நாளில் லக்கண புள்ளி. ஏன்னா இப்போ ஜாதகம் டேட்டா பர்த் கொடுத்துட்டேன், அப்புறமேட்டு சாஃப்ட்வேரில் போட்டு பாருங்கள். மகர லக்கணம் உத்திராட 4ஆம் பாதம், சந்திரன் கார்த்திகை 4, ரெண்டும் சூரியனுடைய புஷ்கர நவம்சம். அந்த மகர லக்கணத்துக்கு அதிபதி சனி இருக்கார் இல்லைங்களா, அவர் பூசம் 2. அப்போ லக்கணம் சந்திரன் லக்கணாதிபதி இதெல்லாம் புஷ்கர நவாம்சத்தில் வாங்கின கிரகம். இது எப்படி அமைஞ்சிருக்கு பார்த்தீங்களா? ஒரு குரு திசையில் தான் அவர் தொழிலே தொடங்கினாருங்க. மிக உன்னதமான நிலைக்கு வந்தார். சரி, இந்த ஒருத்தரையே நம்ம சொல்லிகிட்டு இருக்கக்கூடாது. அடுத்தபடியாக நாம் பார்த்தோமாக்க நம்மளுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், நம்ம தெரிஞ்சவர் தான் ரிலையன்ஸ் அம்பானி. அவர் தெரியாதீங்களா? யாரும் கிடையாது இல்லைங்களா? அவருடைய டேட் ஆஃப் பர்த் பார்த்தீங்கன்னாக்க 19/4/1957. சின்ன வயசு தான், பெரிய வயசுலாம் ஒன்றும் இல்லை. 19/4/1957 7:53 பிறந்தவர். PM 1957 7:53 PM. பிறந்த ஊர் 7:53 7:53 PM. மாலை நேரம். மாலை. பிறந்த ஊர் ஏடன். ADEN வெளிநாட்டில் பிறந்தவர். அதான் ஏடன் நாடு. ADEN அப்படின்னு போட்டிங்கன்னா அந்த ஏடன் காமிக்கும் சாஃப்ட்வேரில். முகேஷ் அம்பானி இவர் பேர். இவர் பிறந்தது விருச்சக லக்கணங்க. விருச்சக லக்கணம். விசாகம் 4 லக்கண புள்ளி. விசாகம் 4 லக்கண புள்ளி, புஷ்கர நாமசம். லக்கணத்துக்கு 2ஆம் அதிபதி குரு 10ஆம் இடத்துல இருக்குது. 2ஆம் அதிபதி பஞ்சமாதிபதி 10ஆம் இடத்துல உத்தரம் 1 இருக்குது, புஷ்கர நவம்சம். இவர் பிறந்தது மூல நட்சத்திரம். ஆனால் கேது கார்த்திகை 1 இருக்குது. கார்த்திகை 1 கிருத்திகை 4 கிருத்திகை 1. இது இத்தனை புஷ்கர நவம்சம் இருந்ததுனால தான் ஒரு எத்தனை பெட்ரோல் பங்கு,
எத்தனை ரிலையன்ஸ் கம்பெனி, எத்தனாயிரம் பேர் துறைமுகம், எத்தனை துறைமுகத்தில் வேலை, எத்தனை லட்சம் பேர் விட்டு வேலை செஞ்சு சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறாங்க, எத்தனாயிரம் கோடிக்கு பில்டிங் கட்டிருக்கிறாரு, அவருக்கே கணக்கு தெரியாது. அவ்வளோ இன்கம் வந்துட்டு இருக்குது. ஏங்க இவரும் நம்மளாட்டு 9 கிரகம் 12 கட்டத்தில் தானே பிறந்தவர். எல்லாம் 9 நவக்கோள்கள் தான், 12 கட்டம் தானே, 27 நட்சத்திரம் தானே. இப்போ இவர் மட்டும் என்ன செவ்வாய் கிரகத்தில் வந்து குதிச்சு விட்டாரு? இவரும் ஒரு தாய் வயிற்றில் பிறந்தவர் தான், இந்த மண்ணில் பிறந்தவர் தானே. இவருக்கு மட்டும் எதுக்கு எத்தனை லட்சம் கோடி? தெருக்கோடியில் சோத்துக்கு வழி இல்லாமல் இருக்கிறவங்களாம் நிறைய இருக்கிறாங்க. இதே 12 கட்டம் 9 கிரகம் 27 நட்சத்திரத்தில் பிறந்தவன் இருக்கிறான். ஆனால் இவருக்கு எப்படி லட்சக்கணக்கான கோடி பணம் கிடைச்சது? முன் ஜென்ம கர்மா, போன ஜென்மத்தில் செஞ்ச புண்ணியம். அப்படி முன் ஜென்மத்தில் செஞ்ச புண்ணிய பலன் இருந்தால் மட்டும்தான் அவங்க புஷ்கரணாவஸ்தையில் பிறக்க முடியும். இதில் எந்த சந்தேகம் வேண்டாம் இல்லையாங்க சார்? இன்னைக்கு பல கோடிக்கணக்கில் அரசியல்வாதிகள்லாம் பணத்தில் புரளுறாங்கன்னா, போன ஜென்மத்தில் சிவாலயம் கட்டியிருப்பாங்க, அன்னச்சத்திரம் கட்டியிருப்பாங்க, அடுத்தவங்களுக்கு தானம் பண்ணிருப்பாங்க, ஸ்கூலுக்கு நிலம் ஒதுக்கியிருப்பாங்க. போன ஜென்மத்தில் இந்த மாதிரி புண்ணியம் செஞ்சவங்க மட்டும்தான் இந்த ஜென்மத்தில் கீழான நிலையில் இருக்கிறவங்களும் மேலாக்கு வந்திருக்கிறாங்க. இவெல்லாம் எப்படி தான் உள்ள அந்தானா தெரியல நாம் கேட்குறோம். நாம் புண்ணியம் பண்ணலையான்னு கேட்பீங்க. நாம் புண்ணியம் பண்ணால் ஏன் சார் இங்கே உட்காந்துக்கிறோம்? அம்பானியினுடைய கான்ஃபரன்ஸ் எல்லாம் உட்காந்துருப்போம். நம்ம இங்கே எல்லாத்துக்கு நாம் உட்காந்துருக்கிறோம். முன்வினை கர்மாவின் அடிப்படையில் தான் எல்லாம் நடக்குதுங்க சார். அடுத்தது உங்களுக்கு தெரிஞ்சவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். 12/12/1950, 12/12/1950 இது எல்லாத்துக்குமே தெரியும். நள்ளிரவு 11:55, நள்ளிரவு 11:55. ஒரு சாதாரணமாக ஜாதகத்தை பார்த்தோமா நாம் இதெல்லாம் ஒரு ஜாதகமாக அப்படிம்போம். இவர் பிறந்தது சிம்ம லக்கணம். சிம்ம லக்கணத்தில் பிறந்தவர்கள் லக்கண புள்ளி பூரா 3, புஷ்கர நவம்சம். சந்திரன் திருவோணம் 2. ஐயா இருபால விஜயன் முன்னே சொன்னார் சூப்பர் ஸ்டார் ரஜினி அப்படி ஆனாருன்னு. திருவோணம் 2ஆம் பாதம் சந்திரன். அடுத்து ராகு பூரட்டாதி 4, சனி உத்தர 4. யார் அழைப்பாளர் யாரோ ஒன்ஸ் ஒரு தடவை பார்த்துக்குங்க. சூப்பர் ஸ்டாருக்கு 12/12/1950 11:55 இரவு, நள்ளிரவு. சிம்ம லக்கணம் பூரா 3. சந்திரன் திருவோணம் 2, ராகு பூரட்டாதி 4, சனி உத்தரம் 4. இது எல்லாமே புஷ்கர வம்சம். அப்புறம் ஏன் சூப்பர் ஸ்டார் ஆக மாட்டார்? இத்தனை கிரகங்கள் புஷ்கர வம்சத்தில் இருந்தால் சாதாரண ஒரு கண்டக்டரு, உலக பிரசித்தி பெற்ற அவருக்கு எத்தனையோ பதவி கொடுக்குறாங்க. இன்னைக்கு ஜனாதிபதி ஆகலாம், ஜனாதிபதி பதவி, கவர்னர் ஆகலாம், கூப்பிட்டு கொடுக்குறாங்க. வேண்டாம், நான் நிம்மதியாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன், எங்கள் இதெல்லாம் வேண்டாம். அவருக்கு தெரியாதையும் உலக நாடுகள்லேயே கிடையாது, பிரதமர் முதற்கொண்டு. இப்போ அவருக்கு புஷ்கர வம்சத்தை அமைஞ்சிருக்குதா? அப்புறம் எப்படி இவர் சூப்பர் ஸ்டார் ஆக மாட்டார்? அப்போ அடுத்தது பார்த்தீங்களாக்க ஐயா மாண்புமிகு பிரதமர் நரேந்திர மோடி. இதெல்லாம் ஆதாரபூர்வமான பிறந்த தேதி நேரம், ஏன்னா அதெல்லாம் கிடையாது. 17/9/1950, 17/9/1950, 11 மணி காலையில், 11 மணி காலையில் குஜராத்தில் வாட் நகர், குஜராத் மாநிலம் அது இல்லை, குஜராத் இப்போ தமிழ்நாடுன்னு சொல்கிறோம், அதில் சேலம் போட்டால் தானே அது வரும் லேக்டியூட். அது மாதிரி வாட் நகர், VAD நகர், அவ்வளோதான் வாட் நகர். இவர் விருச்சிக லக்கணம் தான், அம்பானி மாரிய. லக்கண புள்ளி விசாக 4, சந்திரன் அனுச 2, லக்னாதிபதி செவ்வாய் விசாக 4, ஆமாங்க சார் விசாகம் 4, சனி உத்தரம் 1. ஜன்ன காலத்திலையும் சனி திசை சார். இவர் 2011 இருந்து சந்திர திசை சார், 2011. அதுக்கு மேலே சூரிய திசை நடந்தது, முதலமைச்சராக இருந்தார். ஆக சந்திர திசை 2011 சந்திர திசை வந்தது. சந்திரன் புஷ்கர வம்சம் அனுச 2 வந்த உடனே பிரதமர் ஆனார். அது ஒரு 10 வருஷம். இப்போ செவ்வாய் திசை ஓடிக்கிட்டு இருக்கு.
2028 வரைக்கும் இருக்குது. 2028 வரைக்கும் இவர் தான் பிரதமர். இதெல்லாம் யாரும் அசைக்க முடியாது. சந்திரனும் புஷ்கரநாமசம், செவ்வாயும் புஷ்கரநாமசம். 2028க்கு அப்புறம் தான் ராகு திசை வருது. ராகு திசையில் அவர் பிரதமர் ஆக முடியாது. 2028 வரைக்கும் தான் அவருக்கு பிரதமர் பதவி. கடந்த 17 வருஷத்துக்கு இவர் தான் பிரதமராக இருக்கக்கூடிய வாய்ப்பு பெற்ற ஜாதகம். இத்தனை புஷ்கரநாமசம் இருந்தால் ஏன் வர முடியாது? இவர் இளமை காலத்திலேருந்து எல்லாமே உங்களுக்கு தெரியும். ரயில்வே ஸ்டேஷனில் இப்போ அடுத்ததுக்கு இறுதியாக நிறைவாக சொல்கிறது ஒன்று, அண்ணாமலை ஐபிஎஸ். அவர் 4/6/1984 4/6/1984 12:53 PM 12:53 PM மத்தியானம் 4/6/1984 1984 மத்தியானம் 12:53 ஊர் கரூர். இவருடைய லக்கணம் சிம்ம லக்கணம். லக்கண புள்ளி உத்தரம் 1. பாக்கியாதிபதி செவ்வாய் சுவாதி 4. 7ஆம் அதிபதி சனி சுவாதி 4. சிம்ம லக்கணம் உத்தரம் 1, செவ்வாய் சுவாதி 4, சனி சுவாதி 4. புஷ்கரநாமசம். வளரும் இளம் தலைமுறைகளுக்கு இவர் இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கிறார். சரிங்களா? இப்போ இது மாதிரிலாம் சொல்லிட்டு வரோம். ஒரு நண்பர் அமைதியாக என்ன கேட்குறாருன்னா, சார் இவங்கெல்லாம் அந்த புஷ்கரநாமத்தில் போன ஜென்மத்தில் செஞ்ச புண்ணியத்தில் வந்தீங்க, கரெக்டு. நாங்கள் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஏதோ 1-2 இருக்க தப்பி தவறி அதனுடைய திசையை கூட எங்கள் வாழ்க்கையில் வராது. நாங்கள் எப்படி புஷ்கரநாமத்தை பயன்படுத்துறது? கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்க. நாங்கள் எப்படி புஷ்கரநாமத்தை பயன்படுத்துறது? அதுக்கு ஒரு வழி என்ன சொல்லுங்கள் அப்படின்னா. வழி இருக்குது. உங்கள்கிட்ட பஞ்சமாதிபதியோ பாக்கியாதிபதியோ கோச்சாரத்தில் புஷ்கரநாமத்தில் போகும்ல, போகுமா போகுதுங்களா? இப்போ ஒரு மேசலக்கணம் எடுத்துக்கங்க. பாக்கியாதிபதி யார்? குரு. மிதனத்தை போகுதுங்களா? அது அதனுடைய நட்சத்திரத்தில் இருக்குது. இப்போ புனர்பூசம் 2 இருக்குது. புனர்பூசம் 2 புஷ்கரநாமம் தானே. அப்போ மேசலக்கணக்காரன் பாக்கியாதிபதி குரு 3ஆம் இடத்துல மிதனத்தில் புனர்பூசம் 2 இப்போ சஞ்சாரம் பண்ணிகிட்டு இருக்குது. இந்த சமயத்தில் ஒரு சுப செலவோ ஒரு கடை திறப்போ ஒரு நல்ல காரியமாக செஞ்சால் மிகுந்த அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். இதே துலா லக்கணக்காரன் 4ஆம் அதிபதி சனி இப்போ 6ஆம் இடத்துக்கு போயிட்டு இருக்குது இல்லைங்களா? ஆனால் புஷ்கரநாமத்தை நோக்கி போயிட்டு இருக்குது. புரட்டாதி 4 தாண்டிட்டார். உத்திராடாதி போயிட்டார். உத்திராடாதி 1, 2 போய் உத்திராடாதி சனி பாதம் 2ஆம் பாதத்துக்கு போனார்னா புஷ்கரநாமசம் வாங்கிடுறாரு. அப்போ அந்த சமயத்தில் அந்த துலா லக்கணக்காரோ ஒரு தொழில் ஆரம்பித்தாலோ ஒரு நிலம் வாங்கினாலோ மண் மனை பூமி யோகம் வாகனம் செயல்பட்டால் மிகுந்த அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். 7ஆம் அதிபதி எந்த லக்கணமாக இருந்தாலும் 7ஆம் அதிபதி புஷ்கரநாமத்தில் சஞ்சாரம் பண்ணும்போது அதனுடைய திசாபுத்தி நடந்தால் கட்டாயம் கல்யாணம் ஆகும் இல்லைங்களா? மேச லக்கணம் சார், 7ஆம் அதிபதி சுக்கரன் கோச்சாரத்தில் புஷ்கரநாமத்தில் போகும்போது அவர் சுக்கரமுத்தி நடக்கணும், கட்டாயம் கல்யாணம் ஆகும். நல்ல வாழ்க்கை அமையும். தோஷங்கள் எதுவாக இருந்தாலும் தோஷம் குறைக்கப்படும். சரிங்க சார், இதெல்லாம் அந்த சனி உண்மை எப்போ உத்திராடாதி 2க்கு வர்றது அது வரைக்கும் நம்ம காத்திருக்க முடியாதுங்க. இன்றைக்கே எனக்கு புஷ்கரநாமசம் வேணும். சில பேர் கேட்பாங்க இல்லைங்களா? இன்றைக்கே வேணும், இப்பயே வேணும். கேட்பாங்க, கேட்க மாட்டாங்களா? அப்போ ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் புஷ்கரநாமசம் இருக்குது. எப்படின்னு சொல்லுங்க யாராவது? ஒரே நாளில் அனைத்து 24 பாதங்கள் 24 பாதம் புஷ்கரநாமசம் ஒரே நாளில் 24 புஷ்கரநாமசத்தையும் நம்ம பார்க்கலாம். வெரி குட், வெரி குட், வெரி குட். அதே தான் லக்கணம் 24 மணி நேரத்தில் ஒரு ரவுண்டு வந்தே ஆகணும். 12 ராசியை கடந்தே ஆகணும். ஒவ்வொரு ராசிலையும் 2 புஷ்கரநாமசம் இருக்குது. அப்போ 12 ராசியும் கடக்கிறதுக்கு 24 மணி நேரம். அந்த 24 மணி நேரத்துலேயும் புஷ்கரநாமசம் கட்டாயம் வரும் இல்லைங்களா? இப்போ மணி என்ன? 1 ஆச்சு. இப்போ கிட்டத்தட்ட விருச்சிக லக்கணத்தை தாண்டிகிட்டு இருக்கும் இல்லைங்களா? 5 to 7, 7 to 9, 9 to 12, 12 to 1, 1 to 3 தனுசு லக்கணம். இப்போ 1 மணியோட விருச்சிக லக்கணம் முடிஞ்சிருக்கும். அப்படி தானு பாருங்க. தனுசு வந்துருச்சா? தனுசு லக்கணம் இப்போ ஓடிக்கிட்டு இருக்குதுங்க. மூலத்தில் புஷ்கரநாமசம் இல்லை.
பூராடம் இருக்குது இல்லைங்களா, 3ஆம் பாதம். இன்னொரு இப்போ மூலம் எத்தனை பாதத்தில் இருக்குது? 2 இருக்குது. அப்புறம் மூலம் 3, மூலம் 4, பூராடம் 1, பூராடம் 2. இப்போ 4 × 48, 4 × 48, 50 நிமிஷம் கழிச்சு அப்போ புஷ்கரநாமசம் வரப்போகுது. 50 நிமிஷம் கழிச்சு புஷ்கரநாமசம் வருது. அந்த புஷ்கரநாமசம் அதிபதி உங்களுக்கு யோகாதிபதியாக இருந்தால் அந்த நேரத்தில் இந்த 50 நிமிஷம் கழிச்சு 2 மணிக்கு ஒரு காரியம் செஞ்சில கட்டாயம் வெற்றி ஆகும். தினமும் புஷ்கரநாமசத்தை பயன்படுத்தலாங்க சார். நம்ம முடியுமா முடியாதா? இப்படி நாம் யோசிச்சு அடுத்தவனுக்கு நாம் சொல்கிறோமே தவிர நாம் பயன்படுத்தி மேலே வர்றதில்லை. சிந்திச்சு பாருங்க, ஒவ்வொரு புஷ்கரநாமசம் நம்மளுக்கு பலன் தரக்கூடிய இடத்துல இருக்குது, நாம் பயன்படுத்திக்கிறது இல்லை. நம்மளுக்கு யோகாதிபதி யார், லக்கினாதிபதி யார், 1, 5, 9 கூடையவன் புஷ்கரநாமத்தில் தினசரி சஞ்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது கூட நம்ம பயன்படுத்தலாம், லக்கினத்தையே பயன்படுத்தலாம். ஒரு சுபகாரியம் நடக்கும்போது ஒரு தொழில் ஆரம்பிக்கணுமா, சனி எங்கே போயிட்டு இருக்குது, புஷ்கரநாமத்தில் இருக்குதா, அப்போ ஆரம்பிங்க. சுக்கிரன் புஷ்கரநாமத்தில் போயிட்டு இருக்குதா, பொண்ணு பார்க்குறதுக்கு போங்க. இல்லை ஒரு நிலத்துக்கு அட்வான்ஸ் போடணுமா, சந்திரனுடைய புஷ்கரநாமசம் எங்கே போகுதுன்னு பாருங்கள், அதெல்லாம் போடுங்க. இன்றைக்கி அவிட்ட நட்சத்திரம் புஷ்கரநாமசம் இல்லை, இன்றைக்கி அவிட்ட நட்சத்திரமாக இருக்குது இல்லையா, புஷ்கரநாமசம் இன்றைக்கி இல்லை. இது மாதிரி புஷ்கரநாமசத்தை பயன்படுத்தி எத்தனை பேர் வாழ்க்கையில் மேன்மை அடைஞ்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, நிறைவாக ஒரு டிப்ஸு, இந்த புஷ்கரநாமச பாதத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் இருக்குது இல்லைங்களா, இப்போ நம்ம சூரியன் சந்திரன்லாம் நட்சத்திரம் சொன்னோம் இல்லையா, அந்த நட்சத்திரத்தினுடைய குறியீடு பயன்படுத்தினால் நீங்கள் கோட்டீஸ்வரன் ஆகலாம். ஒவ்வொரு நட்சத்திரத்தும் குறியீடு இருக்கு இல்லையா, ஒவ்வொரு நட்சத்திரம் குறியீடுகளை கட்டாயம் இருக்குது. நான் ஏற்கனவே வீடியோவில் 4 இடத்துல பேசிட்டேன் அதை பற்றி. அது ஏகப்பட்ட வரவேற்பு உலக அளவில் வந்துருச்சு. இப்போ அது எனக்கு புதிய அனுபவம். நான் இது வரைக்கும் 60 வீடியோக்கு மேலே பேசியிருக்கிறேன். ஆனால் அதெல்லாம் ஃபேமஸ் ஆகலை. பணமும் வந்துருச்சு, அது வேறு விஷயம். நான் அதிக பணம் வாங்குறது இல்லையே, அதான் வருத்தம். அதிக கஸ்டமர் வந்துட்டாங்க, பணம் அதிகம் வாங்குறதில்ல. ஆன்லைனில் பார்க்குறது 500 ரூபா மட்டும்தான், நேரில் பார்த்தா 200 ரூபா தான் வாங்குறேன். ஆனால் குறியீடு சொல்கிறதுனால 500 ரூபா வாங்குறேன். அது ஒரு நாளைக்கு 4 ஜாதகம் தான் பார்க்க முடியுது, அதுக்கு மேலே என்னால் பார்க்க முடியல. அதனால் அந்த குறியீடுகள் பயன்படுத்தும் போது 15 நாளையில் வேலை செய்யுதுங்க சார். அது அந்த குறியீடுகள் 15 நாளையில் வேலை செய்யுது. அவருக்கு ஏதோ ஒரு விதத்தில் நல்ல செய்தி வந்துடுதுங்க. அந்த குறியீடுகளை பயன்படுத்தி எத்தனையோ கம்பெனிகள்லாம் கோட்டீஸ்வரன் ஆகிருக்கிறாங்க. அது ஏற்கனவே நான் பேசின வீடியோ எடுத்து பாருங்கள், உங்களுக்கு புரியும். ஆக இது வரைக்கும் எனக்கு பேச வாய்ப்பு கொடுத்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, நன்றி, வணக்கம். நன்றி ஐயா, நன்றி. நம்முடைய சேலம் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி நேயர்களுக்கு மிக அற்புதமான டிப்ஸ். உங்களுடைய வாழ்க்கையில உங்க நட்சத்திரத்துக்கு புஷ்கரணி நவாம்சம் எப்படி இருக்கு பாருங்க. மிக உயர்ந்த லெவல்ல, அதாவது தொழில்துறையில, அரசியல் துறையில, நடிப்பு துறையில என்று பல்வேறு துறைகளில் உயர்ந்த உச்சநிலையை அடைந்தவங்களுக்கெல்லாம் அவங்களுடைய ஜாதகத்தை ஆராய்ச்சி பண்ணி நம்முடைய சேலம் இளம்பிள்ளை VM கணேசன் ஐயா அவங்க அற்புதமான சிந்தனை கொடுத்திருக்கிறாங்க. ஐயா அவர்களுக்கு நம்மளுடைய சேலம் ஜோதிட ஆராய்ச்சி சங்கத்தின் சார்பாக கோவையிலிருந்து நம்முடைய அன்பு நண்பர் மகாலிங்கம் ஐயா அவர்கள் பொன்னாடை குத்தி விழா சிறப்பு. நன்றி, 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 தேங்க்யூ சார். நீங்களும் நம்ம அன்பர்கள் தொழில் தொடங்குறவங்க உங்க வாழ்க்கையில இந்த புஷ்கரணி நவாம்ச யோகத்தை பயன்படுத்துங்க. அதுல உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தா ஐயாவோட அலைபேசி நம்பர் கீழே வருது, அந்த நம்பர்ல தொடர்பு கொள்ளலாம். நன்றி ஐயா, வாழ்க வளமுடன். எனது தொலைபேசி எண் VM கணேசன் இளம்பிள்ளை 9344830185 93 44 83 0185. நன்றி, நன்றி, வணக்கம்.